ஹாய் மகா, திஸ் இஸ் ஏ அஜினேஷ் ஹியர். இப்போ நம்ம இங்கே எங்கே போயிட்டுருக்கோம்னா, வேடந்தாங்கல் பேர்ட் சான்ச்சுரி தான் போயிட்டுருக்கோம். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்ரு, 1.5 மணி நேரம் ட்ராவல்னு சொல்லி காமிச்சுது கூகுள் மேப். இவ்வளோ நேரம் இப்போ நான் பார்க்கல, இனி தான் மேப் போடணும். நேரத்துக்கு நைட்டு பிளான் பண்ணி காமியாச்சு. காலம் ஒரு 5 மணிக்காக கிளம்பணும்னு நினச்சேன். ஒரு 5:30 கிளம்பணும்னு நினச்சேன், நடக்கலை. லேட் ஆகிடுச்சு. 6:30 தான் எழுந்திரிச்சேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 ஆகுது. எப்படி போகிறோன்னா, உரகடம் வழி போகலாம். இப்படி தாம்பரம் போயும் போகலாம். தாம்பரம் போய் போனால் 2 கிலோமீட்ரு எக்ஸ்ட்ரா. இப்படி போனால் 65 கிலோமீட்ரு. உரகடம் எஸ்பி கோயில். இப்படி உரகடம் போய் எஸ்பி கோயில் ஃப்ளைஓவர் போய் ஏறி போகலாம். எஸ்பி கோயில் ரயில்வே கேட்டில் நிற்காண்டாம். அதனால் இப்போ பிரிட்ஜு போட்டுருக்கனால இப்படி பிரிட்ஜில் ஏறி போயிடலான்ட்டு இந்த ரோட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இப்படி கிளம்பியிருக்கேன். வேடந்தாங்கல் பேர்ட் சான்ச்சுரி டைரக்ஷன் 1 மணி நேரம் 20 நிமிஷம், 63 கிலோமீட்ரு. அதே தான், இப்படி தான் காமிக்கு போகலாம். உரகடம் வந்துட்டோம் மக்களே. இதுதான் உரகடம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு. அப்போலோ டயர்ஸு, ராயல் என்ஃபீல்டெல்லாம் இங்கே இருக்கு ஒன்று. இன்னொன்று வந்து வல்லத்தில் இருக்குது ராயல் என்ஃபீல்டு. இங்கேருந்து நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்து போகணும். இப்போ டயர் ஸ்மெல்லு இந்த இடத்துல வந்தால் இது ஒன்றும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அப்போலோ டயர்ஸோட ஸ்மெல்லு ஹெவியாக அடிக்கும்ப்பா. ஹெவியாக அடிக்கும்ல, ஓரளவுக்கு அடிக்கும். இதெல்லாம் மிஸ்ட் இருக்குது. ஆனால் அதிகம் கேமராவில் கேப்சர் ஆகுமானா தெரிலப்பா. அது இன்னும் எடிட் பண்ண நேரம் பார்த்தா தான் தெரியும். ஏப்பா கிழமை கொஞ்ச நேரம் வந்திருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும், அருமையாக இருந்திருக்கு கிளைமேட்டு. நல்லா தான் இருக்குது. ஆனால் டைம் ஆகுது, 7 மணி ஆகிட்டு. அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, தூக்கம் எந்திரிக்கல, லேட் ஆகிட்டு. எல்லாம் கம்பெனி தான், சுற்றி 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 கம்பெனியாகவே தான் இருக்கும். டைம்லரு ஓகே தான், டைம்லர் கம்பெனி இந்த சைடு இருக்குது. அப்போ எவ்வளோ வேலை பார்க்கானுங்க. டைம்லர் செக்யூரிட்டி செக் தாண்டியாச்சு. கேமராவில் மிஸ் இருக்க தெரில கரெக்டாக. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஐஃபோனில் வீடியோ எடுக்க போகிறதா நிப்பாட்டியிருக்கேன். ஃபோனில் ஜூம் பண்ணி பார்த்தா லைட்டாக தெரியுது. மிஸ் எடுக்கா இன்னும் வீடியோ உடையுது. 6:6 இருக்குது, 6:6 தான் வீடியோ உடையுது. மிஸ் இருக்கா நான் தெரியுதில்ல, அது வரைக்கும் சந்தோஷம்ப்பா. சிங்கப்பெருமாள் கோயில் வந்துட்டோம். இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்க மிஸ் இருக்குது. நான் அந்த இடத்துல நான் கேமரா கேப்சர் பண்ணிடுறா 360. அண்ணனை கேவலப்படுத்திடாத. இங்கெல்லாம் சரியான மிஸ். அப்போ நம்ம இருக்க இடத்துல மிஸ் இருக்குது. நம்ம பக்கத்தில் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம சிங்கப்பெருமாள் கோயில் பிடிச்சிக்கிட்ட வந்துட்டோம். ரவுண்ட் அபவுட் டேக் ரைட். அங்கிட்டா ரைட். சரியான மிஸ்ஸானா சாமி. சிங்கப்பெருமாள் கோயில் காலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு 10 மணியில் இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். எப்போ சாமி என்ன ஒரு டிராஃபிக் இந்த ஏரியா எல்லாம். சரிங்களா, எல்லாரும் வேலையை போகிறது காலமே ரெடியாக நிற்காங்க. ஏகப்பட்ட க்ரௌட் இருக்குப்பா காலமே. ஓகே, ஜிம்மு போகிறாங்க. டிராஃபிக் டிராஃபிக் டிராஃபிக். சிப்காட்டு போகிற ஏரியா உள்ள சிப்காட்டு. அதனால இந்த இடம் டிராஃபிக் இருக்கும் கன்ஃபார்மாக. இல்லைன்னு சொல்ல முடியாதுப்பா. சந்தையா மார்க்கெட்டு போல் நிறைய கடைக்கு இருக்குப்பா. செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் தாண்டியாச்சு. இப்போ செங்கல்பட்டு டோல்கேட்டு வந்துட்டுருக்கோம். வந்துட்டுருக்கோம்ல, செங்கல்பட்டு டோல்கேட்டில் வந்துட்டோம். தட்ஸ் இட். முதல்ல பைக் எடுத்த நேரத்தில் டோல்கேட்லாம் தாண்டி நேரம் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஆஹா, டோல்கேட்டு பைக் எடுத்துகிட்டு முதல்ல ஒரு டோல்கேட்டு கிட்ட போகிறோன்ட்டு. அது எடுத்து போக போக நார்மல் ஆயிருதுப்பா. அது என்னன்னு தெரில. நான் முதல்ல எதாக இருந்தாலும் முதல்ல பண்ணுற ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா. ஐயோம்மா சாமி, அதுக்கெல்லாம் ஈடே ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே சிரிப்பு வரும் மனசுக்குள்ளே. கன்ஃபார்மாக வரும். எனக்கும் வந்திருக்குப்பா. இந்த டோல்கேட் ஒன்று வேறு, அவுட்டர் ரிங் ரோட்டில் ஒரு டோல்கேட் இருக்குது. இது அந்த டோல்கேட் தாண்டெல்லாம் ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதுக்கடுத்து அந்த சர்வீஸ் ரோடு இருக்குல்ல, அங்கெல்லாம் பெருசாக போனதில்லை. அங்கே முதல்ல வந்து போகணுன்னு ஒரு ஆசையாக இருக்கும். பைக் எடுத்து ஓட்டிட்டு இங்கே சர்வீஸ் ரோடுலேருந்து அப்படி டோல் பிளாஸா வரை போய்ட்டு வந்தார். முதல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அடிக்கடி போகிறனால அது நார்மல் ஆகிட்டு.
நான் ஃபர்ஸ்ட் டைம் எதாக இருந்தாலும் பண்ணுற நேரம் சந்தோஷம் வரும் பாருங்க. ஐயோப்பா அதெல்லாம் அடிச்சுக்க முடியாதுடா சாமி. ஹைவேல வந்துட்டு இருந்தோம். ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி யூட்டன் அடிச்சு இப்போ இந்த லெஃப்ட்ல உள்ள போக சொல்லுது. இங்க இருந்து ஒரு 18 கிலோமீட்டர். வேடந்தாங்கல் 11 கிலோமீட்டர் தானா? ரைட்டு. 11ன்னு போட்டிருக்கு, எவ்வளோன்னு தெரில. போமா 12ன்னு போட்டிருக்கு, 14ன்னு போட்டிருக்கு. போலாம். வேடந்தாங்கல், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். கரெக்டாக தானே வச்சிருக்கேன். அப்புறம் அதுக்கு வந்து யாரையும் கழுவி ஊற்றிக்கிறீங்கப்பா, தப்பாப்பா சொல்லிட்டு இருக்கேன்ட்டு. ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு, பார்த்து தான் போகணும். விரட்டி போக முடியாதோ? கொய்யால என்னடா எப்படி இருக்கு ரோடு ஆத்தி. இந்த ரோடெல்லாம் ஏன் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணோம்? இங்கே பேர் இதுக்கு அடுத்த ஒரு ரோடு ஒழுங்கா ஏரியா, இது ப்ரைவேட் ஏரியாவா என்னடா? இவ்வளோ ரோடு ஒழுங்காக போட்டு அதை மட்டும் ஏன் குண்டும் குழியமாக போட்டுறீங்க? அதை அவ்வளோதான் ஃபுல்லாக போட்டிருக்கலாம், என்ன ஒழுங்கா? அவ்வளோதான், ரோடு முடிஞ்சிச்சு. இது இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஒன்றும் போட வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ரோடா. இதுக்கு அடுத்த போட்டு வச்சிருக்கானுங்களா? பேர் நறு தோண்டி போட்டிருக்கானுங்க. எச்சரிக்கை, சாலை பணி நடைபெறுவது பொதுவாக சொல்லவும். என்னத்த சொல்ல, எதுக்கு என்னடா ரோட இப்படி போட்டிருக்கீங்க? அங்கிட்டு இப்படி இங்கிட்டு இப்படி. நான் மரத்தை எல்லாம் உடச்சிட்டு இருக்கானு நினைக்காமக்கா, எனக்கு தெரில. ஓ, தண்ணி அங்கே எங்கேயும் கடத்திட்டு இருக்கானுங்களா? சூப்பர்ரா. சின்ன இடத்துல செக் போஸ்ட். பேர் எச்சரிக்கை, பாலம் வேலை நடைபெறுகிறதா? அங்கேருந்து இங்கே தண்ணியை கடத்த பாலம் வேலை நடைபெறுதா உங்களுக்கு? நல்லா வருவீங்க இடரே. ஏப்பா, ஒரு இடத்துல நல்லா இருந்தோம், ஒரு இடத்துல நல்லா இருக்க மாட்டேங்குது. பிரேக் பிரேக் பிரேக். ஆஃப் ரோடு. டக 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 டக. தாங்கல் பேன்சர் லெஃப்டா? மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு 540. வேடந்தாங்கல் ரோடு மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு 540. இதான் அஃபிஷியல் என்ட்ரன்ஸ், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். இது ஒரு வந்தாச்சு குட்டி குட்டி என்ட்ரன்ஸு. இது வந்து மெயினான என்ட்ரன்ஸு. ஐஸ்கிரீம் இருக்குது, காரம் குளித்துலையும் ஐஸ்கிரீம் குடிப்போம். 600 எங்கே போகிறதுக்கு இருக்குது? இதுதான், இதுதான். கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாம் எங்கன்னு தெரியலையே. இதில் விடும். எவ்வளோ? 100 ரூபாவா? எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிக்கலாம்? எடுத்துட்டு போடாதா? எவ்வளோ ரூபா? இந்த கேமரா 300. நான் மொபைலில் எடுத்துக்கிறேன், வேண்டாம், ஆஃப் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு போகிறேன், ப்ராப்ளம் இல்லை. 50 ரூபா. சரி, ஓகே. இல்லை இல்லை, எதுவும் இல்லை. ஓகே. வேடந்தாங்கல் பேட் சென்டர் வந்து ரீச் ஆகியாச்சு. பைனாக்குலர் வாங்கணும், என்ட்ரன்ஸில் வாங்கணும். தலைவர் ஒரே இருக்காருப்பா. வெல்கம் டு பேட் சென்டரி. எக்ஸிட் வெளியே செல்லும் வழியா? இப்படி தான் போகணுமா? முதல்ல என்னென்ன பறவை இருக்குன்னு போட்டிருக்காங்க. இங்கே இது வரைக்கும் ஒன்றையும் நான் பார்க்கல. நடந்து போவோம். ஐயோ, சவுண்ட் கேட்குதுப்பா. இதா போகிறாங்க 2 பேர். என்னென்ன பறவை இருக்குன்னு சொல்லிட்டும் போட்டிருக்காங்க. நாட் பேட், நல்லா இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஜென்ஸ் 5 ரூபா, லேடிஸ் 5 ரூபா பூட்டி போட்டிருக்கு. யாராவது வந்து என்ன தான் திறப்பாங்களா இருக்கும். ஒரு ஆளுக்கு என்ட்ரி 10 ரூபா. மொபைலுன்னா அதுக்கு 50 ரூபா. கேமரானா 300 ரூபா. நமக்கு மொபைல்லே போதுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். பறவை போகுது தெரியுதா? நிறைய இருக்குதுப்பா பறவைங்க, தெரியுதா? நிறைய வகை வகையாக இருக்குது. வாட்ச் டவரில் போய் பார்ப்போம். பைனாகுலரில் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். ஏன்னா கண்ணில் பைனாகுலரில் பார்க்கறதும் பெருசாக ஒன்றும் தெரில. 100 ரூபா தண்டன் தான் நினைக்கிறேன். போச்சு, பெரியவர் தானே. காலம் மனுஷன் நல்லா இருந்துட்டு போட்டு. நிறைய பறவை இருக்குது அங்கே, எல்லாம் சூப்பராக இருக்குது. எஸ், நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா, நிறைய இருக்காங்க. இதானது கேமராவில் பார்க்க ஒரு மாதிரி தெரியுது. ட்ரோன் இருக்கான்னு கேட்டாங்க. பேசாமல் இந்த இடத்துல ட்ரோன் கொண்டது. சிவா, ட்ரோன் கொண்டு வந்து பறக்க விட்றா. இப்போதே எனக்கு தெரிஞ்ச அவன்கிட்ட நம்ம தெரிஞ்ச சர்க்கிளில் நல்லா இருக்குது. நிறைய பறவைங்க இருக்குப்பா. வாட்ச் டவர் யாரும் பொம்மை தான் முதல் வாட்ச் டவர் நினைக்கிறேன். பொது இடங்கள் பாதுகாப்பு, பொது இடங்களை பாதுகாப்பு நம்ம கடமையாக யார் வந்து வரைஞ்சிக்கிருக்காங்க. எல்லாம் இப்படி லவஸ் பேர் எழுதி வச்சுருப்பானுங்க. நம்மளும்
மேலே போமா, மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க சூப்பராக இருக்குப்பா. தான் எழுதி வச்சுக்காங்க, சுற்றி பெயிண்ட் அடிச்சு. ஒரு கொஞ்சம் படிக்கிட்டு தான் யாரையும் மேலே வந்து மேலே பார்க்கலாம், நல்லா இருக்குமான்னு தான் தரல. ஏ அப்பா சாமி, இங்கே 360 எடுத்தோம்னா வேஸ்ட்டு தான், அதனால் அதை அங்கே கொடுத்துடலாம். அங்கே பாரு, ஏ அப்பா ஏகப்பட்ட பறவை இருக்குடா சாமி. ஐஃபோனில் தெரியாது, தெரியுது இப்போ தெரியுது ஓரளவு. ஃப்ரேமு நிறைய இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. வேறு எங்கே வாட்ச் ஓவர் இருக்குது? இப்படி வாட்ச் ஓவர் 2-3 இருக்குன்னு ஒன்றும் சொன்னான்ட்ட வேறு. சந்தோஷமாக இருக்குப்பா. வந்ததுக்காக நம்ம கண்ணு குளிச்சு எவனும் இல்லை, ஒரு ஈக்காக இந்த இடத்துல இல்லை. நம்ம தனியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வாட்ச் டவர் மேலே நின்றுட்டுருக்கோமா, இங்கேருந்து பைனாகுலரில் பார்த்தா சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஓரளவு கிளியராக இருக்குப்பா, என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம கிளியராக பார்க்கலாம், நல்லாவே இருக்குது. கேமராவில் பார்க்கறதும் நேரில் பார்க்கறதும் பைனாகுலரில் பார்க்கறது வாட்ச் டவரில் என்ன பார்க்க நல்லா இருக்குது. அதே இது இப்போ ஃபோனில் பைனாகுலரோ ஃபோனு கேமராவில் வச்சு எப்படி தெரியுதுன்னு பார்க்க போகிறோம். அதுதான் டார்கெட். சும்மா வச்சு பார்ப்போம், நல்லா தெரியுதான்னு பார்ப்போம். தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அமிர்தம் மாதிரி இருக்கும். எனக்கு ரீல்ஸு போட்டாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும் வீடியோ. 1x போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே பைனாகுலர் இருக்கா, பைனாகுலர் செட் பண்ணிட்டு பைனாகுலரில் கொண்டு போனோன்னா ஏதாவது தெரியுதா? டேய் தெரியுதுடே தெரியுதுடே தெரியுதுடே, பத்தியா 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 பத்தியா, இதுதான் இது கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக ஓரளவுக்கு. ஆட்டினால அடித்தாலும் ஒன்றும் இல்லை தெரியுது. இது வந்து பைனாகுலரில் தெரிய வியூவு, இது வந்து நார்மல் கேமராவில் தெரிய வியூவு. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல, சூப்பராக இருக்குது பைனாகுலரில். நேரில் வந்து பைனாகுலர் வாங்கி இங்கே வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குப்பா. ஒன்ஸ் மோர் போமா. தெரியுதா, சூப்பராக இருக்குது. நிறைய பேர் மேலே பிறந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் இதில், தெரியுதா? மூணு பசங்களாக வந்தீங்கன்னா ஒரு பைனாகுலர் வாங்கிட்டு வரது பெஸ்ட்டு, நல்லா என்ன பார்க்கலாம். இதெல்லாம் வேறு லைவில் நான் பார்த்ததே இல்லை, சூப்பராக இருக்குது. மொதல் வாட்ச் டவர்லேயே நிறைய நேரம் நிற்கேன், அடுத்த வாட்ச் டவருக்கு வேறு போகணும். இங்கே ரொம்ப நேரம் நிற்கேன், அடுத்த வாட்ச் டவரில் வேறு போகணும். நீங்கள் யாராவது ஹெட்ஃபோன் போடாமல் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ வர சவுண்டு ஒரு 10 செகண்ட் போடுறேன், இந்த சவுண்டில் வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு. மரத்தில் இருக்கிறத நான் இவ்வளோ நேரம் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்த்தேன் மரத்தில் இவ்வளோ வெள்ளை கலரில் இருக்கிறத. நான் அங்கே வெள்ளை கலரில் பெருசாக இருக்குது, அதை தான் பார்த்தேன். இங்கே வந்து நம்ம ஒரு கொக்குன்னு நினைக்கிறேன் இருக்குது, ஆனால் அவ்வளோதான். இங்கேருந்து ரொம்ப நேரம் பார்த்து நீங்கள் இங்கேயும் சூப்பராக இருக்குது. வேறு ஏதாவது வாட்ச் டவர் இருக்கான்னு போய் பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடி சுற்றி வரணும். சுற்றி போயலாம் நினைக்கிறேன், எவ்வளோ தூரம் சுற்ற முடியும்னு தெரில, எவ்வளோ தூரம் சுற்ற முடியாது அவ்வளோ தூரம் சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சு வரும். ஏன்னா இல்லைன்னா இது ஒன்றும் தானே தெரில கரெக்டாக, யாருமே இல்லை. மேலே இருந்து பார்த்தது தான் வாட்ச் டவர், வாட்ச் டவர்லேருந்து பார்த்தோம். இது கீழே இருந்தும் பார்க்கலாம், ஆனால் மேலேருந்து பார்க்க தான் நல்லா இருந்துச்சு. இது கீழே வந்து ஓரளவு ஓகேவாக தெரியுது, ஜூம் பண்ண 6x போட்டு. ஆனால் ஃபுட்டேஜ் ஆகிட்டுங்குது, மேலேருந்து பார்த்தா நமக்கு நல்லா தெரியுதுப்பா, நிறைய இருக்குது. அவ்வளோதான், மேலே வாட்ச் டவரில் என்ன பார்த்துட்டு இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன். இதுக்கு மேலே எங்கே என்ன இருக்குன்னு தெரில, அதனால் நம்ம வீடியோவில் என்ன கரெக்டாக வேணும் போடல, நிறைய ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. தலைவன் நம்ம கூட வரான்ப்பா, எதுக்கு வரான்னு தெரில. நானே சாப்பிட ஒன்று வாங்கிட்டுல, தலைவன் என்னத்தான் கொடுக்க இங்கே சாப்பிட வாங்கிட்டு வந்து சுற்றி போய் பார்ப்போம், எவ்வளோ தூரம் முடியுதுன்னு போய் பார்த்துட்டு வரும். சூப்பராக இருக்கேன் நான் நடக்க, ஒரு ஆள் இல்லை, தனியாக இருக்கேன் நான் மட்டும், அதுவே போதும். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் சந்தோஷத்துக்கு? என்ன வேணாலும் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. தண்ணி வச்சுருது பார்த்தீங்களா, மாட்டுக்கு வாயிலேருந்து தண்ணி வருது. இதில் தண்ணி வேஸ்ட் ஆக்கக்கூடாது தான், இருந்தாலும் தண்ணி வருதான்னு மட்டும் செக் பண்ணிட்டு போயிடும். வருதுப்பா, அவ்வளோதான். இதில் ஒரு பார்க் செட்டப் இருக்குது, வேணா இங்கே இருந்து பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு இங்கே இருந்து பார்க்குற ஐடியா நமக்கு கிடையாது, நம்ம அப்படி சுற்றி பார்க்கலாம். இங்கே இருந்து நல்லா இருக்கும்பா. ஏ அப்பா வேர் சுற்றி 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 வந்து பார்க்கலாம். மீன் தெரியுதான்னு தெரியலையே, பார்த்தேன் போயிட்டு
தண்ணி ஸ்மெல் அடி நல்லா இல்லை, ஆகி போகிறனால நல்லா இல்லையான்னு தெரில. உள்ள நிறைய மீன் கிடக்கு, லைட்டான ஸ்மெல் அடிக்குது ப்ரோ. அது ஒன்றும் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இங்கே எப்போ வந்தாங்கன்னு தெரில ப்ரோ. இங்கே 2-3 ஃபாரினர்ஸ் வந்து நிற்காங்க இல்லைங்களா, நமக்கு தெரில. தமிழால் ஒரு ஆள் இல்லை, ஒரு 3 பேர் வந்து நிற்காங்க, 3-4 பேர், அவ்வளோதான். இது ஒன்றுவே பாதை, கடைசி வேறு வந்துட்டோம். இதுக்கு மேலே இங்கே எதுவும் இல்லை. இனி அப்படியே ரிட்டன் நடந்து போக வேண்டியதான். இது ஸ்டோரி அப்லோட் பண்ணிட்டுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ரிட்டன் போய்ட்டுருக்கான். இப்போ போய் நேராக ஃபாரினர்ஸ் அங்கே இருந்தாங்க இல்லை, அவங்கள்ட்ட முடிஞ்சால் போய் பேசி இன்ட்ரோ ஆகணும். போகிறாங்க எல்லாம், அவங்கள்ட்ட பேசினேன். நான் நேரம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. எனக்கு வீடியோ எடுக்க தோணலை. டக்குன்னு வந்து பேசின நேரம் கொஞ்சம் பொட்டப்பட்ட ஆகிட்டு உள்ளுக்குள்ளே. ஆனாலும் பேசினார். என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ட்ராவல் பண்ணுறாங்களாம். அதில் ஒரு இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்களாம். நம்ம கன்னியாகுமரி சைடெலாம் இனி தான் வருவாங்களாம். அப்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் கேட்டேன் எப்படி எந்த இதில் ட்ராவல் பண்ணுறீங்கன்ட்டு. 1 year ஒர்க்கு, எந்த இதுவுமே கிடையாது. எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சேவ் பண்ணுவாங்களாம். கனடாலேருந்து வந்துருக்காங்க, கனடா. சேவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்களாம். இந்த தண்ணியை மட்டும் க்ளீன் பண்ண ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி மட்டும் ஸ்மெல் அடிக்கும், மற்ற மாதிரி இது ஏரியா நல்லா தான் இருக்குது. ஏதாவது ஒன்று வாங்கி இது பண்ணால் நல்லா இருக்கும். இதுதான் ஃபுல்லாக விவசாயம். ரிட்டர்னும் பார்த்துட்டு நம்ம கிட்டத்தட்ட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த சைடு விவசாயம், இந்த சைடு தண்ணி நிறைய இருக்குது, அதனால் நிறைய இருக்குது, தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆட்கள் வராங்க, இவங்க எதுக்கு வந்துடுறாங்கன்னு தெரில. நம்ம கிட்டத்தட்ட இங்கே பக்கத்தில் வந்துட்டோம். இந்த என்ட்ரன்ஸு இங்கே வந்து இங்கே இருக்காங்க இல்லை, இவங்க தான் பைனாகுலர் வச்சுருக்காங்க. ஒரு பைனாகுலர் 100 ரூபாவாம். நம்ம எவ்வளோ நேரம் இங்கே இருக்காமோ அவ்வளோ நேரம் வாங்கி வச்சுருந்து பார்க்கலாம். நன்றி, மீண்டும் வருகை. கிளம்பலாமா? வேடந்தாங்கல் பேர்ட் சென்டர். இதுக்கு முன்னே வந்து சென்னை ட்ராவல் பிளேஸில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு விசிட்டட் பிளேஸில் சேவ் பண்ணிக்க. இது ஒரு மொத்தம் 48 பிளேஸில் விசிட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இந்த ரோட்டுக்கு பஸ்ஸும் இருக்குது. என்ன போது தெரியுதா? இந்த பஸ் வருது இல்லை, இது வந்துட்டு செங்கல்பட்டுலேருந்து வந்துடும். வேறு எங்கே இருந்தாலும் பஸ் இந்த ரோட்டுக்கு வரும். தாம்பரத்துலேருந்து வரும். தாம்பரத்துலேருந்து எப்போ வரும் பஸ்? எவரி 1 hour ஒரு பஸ் இருக்குது. சரி, அவ்வளோதான். இங்கே ஒரே ஒரு பெட்ரோல் பங்கு இருக்கிறதுனால 3 லைனில் தான் நிற்கணுமா? ஓகே, ஜிபே இருக்குமான்னு தெரியலையா? ஃபோன்பே இருக்குப்பா. எவ்வளோண்ணா பழம்? பழம் 40 ஒரு என்ன ஒன்று தரேன். இது ஒரு 100 ரூபா பெட்ரோலு. சரிண்ணா. ஓகே, 100 ரூபா பெட்ரோல் போட்டோம். பழம் வாங்குறேன் 40 ரூபாய்க்கு. இது லாபம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. எப்படி வரலான்னு முதல்ல சொல்லிடுறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பஸ்ஸில் வரதா இருந்தால் செங்கல்பட்டு போயிருங்க, இல்லைன்னா தாம்பரம் போயிருங்க. தாம்பரத்துலேருந்து இங்கே ரிட்டர்ன் நேரம் வந்துருங்க. பஸ் இருக்கு, ஆனால் பஸ் நம்பரில் என்னென்னு எனக்கு தெரியாது. செங்கல்பட்டுலேருந்து 1 hour ஒரு பஸ் இருக்குது, அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். பார்க்க நல்லா இருக்குது. பிப்ரவரி மாதம் வாருங்க. ஜனவரி வந்தீங்கன்னா நிறைய பறவை இருக்குமா. இப்போ வந்து எல்லாம் வந்து முட்டை போட்டிருக்காங்க. அப்ளை பண்ணால் அலோ இல்லை இப்போதைக்கு. ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர் லாஸ்ட்டு, ஜனவரி, பிப்ரவரி ஏதாவது ரொம்ப வேலிடான ரீசனாக இருந்தால் மட்டும்தான் ட்ரோன் ஃப்ளை பண்ண அலோ பண்ணுவாங்களாம். இங்கே ஃப்ளை பண்ணணுன்னா நீங்கள் நேராக வந்து கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் இல்லை, நம்ம ஸ்னேக் பார்க், சில்ட்ரன்ஸ் பார்க் ரெண்டும் ஒன்று தான். அங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கான். அங்கே போய் எதுக்கு ஃப்ளை பண்ணுறோம் அப்படின்ட்டு போய் லெட்டர் எழுதி வாங்கிட்டு வந்து இங்கே ஃப்ளை பண்ணணுமா. அதுவும் ஒன்று. அடுத்த லாஸ்ட் என்னென்னா, இது வரைக்கும் நான் வீடியோ போட தொடங்கி ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. இந்த கொரோனா ஸ்டார்டிங்லேருந்தே போட்டுட்ருக்கேன். இப்போ ஒரு அடுத்த இங்கே சென்னை வந்தேன். சென்னை வந்து ஒரு 3-4 வருஷமாக போடலை. இப்போ 4 வருஷம் அதான். 2 வருஷம் இடையில போடாமல் இருந்தேன். அப்பப்போ வருவேன், வந்து போடுவேன், போவோம் அப்படியே மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பிளான்? அதுக்கடுத்த 2024 ஸ்டார்ட் ஆச்சு. 23 லாஸ்ட்டில் வந்து 24 லாஸ்ட்டில் வந்து கேமராவும் ஐஃபோனும் வாங்கணும். வாங்கி கொஞ்சம் அப்பப்போ வீடியோ போடுறேன். நியூ இயர்லேருந்து கொஞ்சம் வீடியோ, மாதத்துக்கு ஒரு வீடியோ மேக்ஸிமம் வந்துட்டு இருந்தோன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து அதுவும் கொஞ்சமாக அப்படி இதாகிடுச்சு. இப்போ 2026 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதான் இப்போ என்ன டிசைட் பண்ணிடுறேன்னா, 2026 முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ரெகுலராக வீடியோ போடணும். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் வீடியோ போட்டு சேனல் ஓரளவு க்ரோத் பண்ணணும். ஃபாலோ சப்ஸ்கிரைபர்லாம் 2வது விஷயம். நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி லாங் வீடியோவும் 2-3 ஷார்ட்ஸ் வீடியோ, ஓன் வாய்ஸில் 2 ஷார்ட்ஸாவது வரணும். அடுத்த எடிட் பண்ணி அந்த அன்னைக்கு வந்து போகிறத எல்லாம் எடிட் பண்ணி ஆல்ரெடி போட்டுரு. அதே மாதிரி ஒரு ஷார்ட்ஸு. இந்த 3 ஷார்ட்ஸும் ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ கண்டிப்பாக ஒரு வீக்லி ஒன்ஸு போடணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கேன். ஏன்னா இப்போ யூடியூப் வீடியோ பண்ணால் சும்மா இல்லை, இந்த கேமரா பார்க்கணும், கேமராவில் ஆங்கிள் தேடணும். நான் மட்டும் சுற்றி பார்க்கறது இல்லாமல் கேமராவில் ஆங்கிள் இருக்காலாம் பார்க்கணும். கரெக்டான ஆங்கிள் தான் வருது. அதனால 360 வாங்குறேன்.
இப்போ ஐஃபோன்லனாலும் கரெக்டான ஆங்கிள் இருக்கா, ஒழுங்காக பிரைட்னஸில் கரெக்டாக தெரியுதா, வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதா, எல்லாம் பார்க்கணும்ல, எடிட் பண்ணணும் இருந்து. அதனால் முடிஞ்ச அளவு கன்சிஸ்டண்டாக 2024 வரைக்கும் வீடியோ வரும். டிசம்பர் 31 2026 வரைக்கும் ஒன்றும் இல்லை, நார்மலாக வீடியோ எவ்வளோ தூரம் கன்சிஸ்டண்டாக முடியுமோ அவ்வளோ தூரம் போடுவேன். 2027 ஜனவரி 1 பார்ப்பேன், கன்சிஸ்டண்டாக போட்டிருக்கேனா, சேனலில் க்ரோத் இருக்கா, நீ ஒழுங்காக அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்குதான்னு பார்ப்பேன். இல்லை அப்படின்னா ஜனவரி 21 2024 அன்னைக்கு திஸ் இஸ் விஏ சேனல் மூடப்படும், அஃபீஷியலாக மூடப்படும். அவ்வளோதான். மனக்குமுறெல்லாம் பேசிட்டு ரொம்ப நேரம் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இது வேறு கொஞ்சம் இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் தந்துட்டேன். எவ்வளோ ரூபா என்ட்ரி சார்ஜ், 10 ரூபா என்ட்ரி சார்ஜு, கேமராக்குன்னா 300 ரூபா, மொபைல் கேமராக்குன்னா 50 ரூபா, இந்த மாதிரி மொத்த இன்ஃபர்மேஷன் தந்துட்டேன். எங்கே இந்த மாதாவரம் பஸ் வர்றது வந்து செங்கல்பட்டு, மாதாவரம், தாம்பரம், இந்த 3 ஏரியாவிலேருந்து தான் பஸ் வருது. செங்கல்பட்டுலேருந்து 1 ஹவருக்கு 1 பஸ் இருக்குது, மாதாவரத்துலேருந்து அப்பப்போ பஸ் இருக்கும், தாம்பரத்துலேருந்தும் 1 ஹவருக்கு 1 பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சரியா? பஸ்ஸில் வர ஆள் பஸ்லேயும் வந்துக்கலாம், வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஒரு ஓன் வாய்ஸ் வீடியோ இதில் ரெடி பண்ணலாம். இதுலேருந்து நீ ஓன் வாய்ஸ் வீடியோ ஒன்று வரும், ஒரு ரீல்ஸ், ஒரு 2 வீடியோ போடலான்னு இருக்கேன். இல்லைன்னா 2 சேர்ந்த மாதிரி ஓன் வாய்ஸும் மியூசிக்கும் சேர்ந்த மாதிரி ஒரே வீடியோவாக போட்டு முடித்தாலும் முடிப்பேன். அது பிரிண்ட் தரல, அதுக்கேற்ற மாதிரி நீ பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். இப்போ செங்கல்பட்டு டோல்கேட்டு தாண்டி எல்லாம் இல்லை, தாம்பரம் என்ட்ரன்ஸில் இருக்குது. செங்கல்பட்டு தாண்டி செக் போஸ்ட் இருக்குல்ல, டிமார்ட் தாண்டி கல்வண்டி கடையிலேருந்து சாப்பிட்டோம். 2 கல் தோசை, 2 தோசை, ஒரு கலைக்கு. கல் தோசைலாம் இல்லை, நைஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பிடிக்க மாட்டாங்கன்னு நம்புவேன். இன்னும் இவ்வளோ பேர் நிற்கானுங்க. நல்ல அளவாண்ணா எல்லாம் எஸ்கேப் பண்ணான், ஓடிடுங்கடாரு. டபுள்எஸ்ஆர் ஹெல்மெட் வாங்கினா நல்லா இருக்குப்பா. சரி, நைட் ஓட்டம் நல்லா இருக்குது, காலம் ஓட்டம் இல்லை, லைட்டாக இருக்குது. அது பழகிக்கும், பிரச்சனை இல்லை. காதில் டைட்டாக இருக்குது, இதெல்லாம் செட் ஆகி பழகிக்கணும்லாம் இல்லைன்னா பழகிக்க வேண்டியது தான், வேறு என்ன. சரிம்மாக்கா, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.